எங்களுக்கு தெரியும் தற்போது இலங்கையில் ஆசிரியர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. கல்வி அமைச்சு சொன்ன மாதிரி ஒரு நேரம் சொல்கிறது 46,000 பாடசாலைகள் ஆசிரியர் வெற்றிடம் இருக்குது. இப்போ கிட்டத்தில் சொல்கிறாங்க 30,000. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடசாலைகளுக்கு ஆசிரியர் எடுக்கவே இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளுக்கு விசேஷமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஆசிரியர்கள் வர்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து இப்போ கல்லூரியில் தான் 6,000க்கு மேலே ஒரு வருடத்துக்கு ஆசிரியர்கள் வர்றது. அது கணிதமாக இருக்கலாம், ப்ரைமரியாக இருக்கலாம், சப்ஜெக்ட் வைஸாக வர்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து. ஆனாலும் இந்த வருஷம் இதுவரைக்கும் 2023-24 கல்வி பொதுத்தராகிற உயர்தர கல்வி சித்தி அடைஞ்ச மாணவர்களை இன்னும் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எடுத்தில்லை. தற்போது நாங்கள் பார்க்குறோம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சம்பந்தமாக அதுக்கான செயல்பாடுகள் நடக்குது. ஆனாலும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு இன்னும் எடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடும் இல்லை. சாதாரணமாக 6,000 பேர் போல் ஒரு எடுப்பாங்க. இப்போ தற்போது எங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அக்டோபர் மாதம் ஒரு பேட்ச் வெளியே போகுது. இன்னொரு பேட்ச் ஜூலை மாதம் போகுது அடுத்த வருஷம். இப்போ இதுகளில் இந்த வெற்றிடங்களுக்கு அப்போ வெற்றிடங்களை சும்மா வச்சிருக்கா போகிறாங்க. வெளியே பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர்களை எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் இல்லாமல் இருக்குல்ல நாங்கள் காண்றோம். இது அரசின் இந்த செயல்பாடு இருக்க ஒரு பிரச்சனையாக தான் நாங்கள் இதை காண்றோம். இப்போ உண்மைக்கும் இதனால் ஆசிரியராக வர்றதுக்கிறவங்களோட வயசும் பின்போற ஒரு செயல்பாடு தான் நடக்கும். அதனால் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான இந்த வெற்றிடங்கள் நிரப்புறதுக்கான செயல்பாடுகள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வும் அவசியம். அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. தற்போது அரசாங்கம் செய்கிற செயல்பாடு என்னது? அவங்க பாடசாலைகளில் ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் மாதிரி குறைக்கிறதுக்கான செயல்பாடில் போயிருக்கிறாங்க. இப்போ சில பாடசாலைகளில் மாணவர்களை குறைஞ்ச மாணவர்கள் 50 குறைய இருக்க மாணவர்கள்ட்ட பாடசாலையை மூடி அந்த பாடசாலை இருக்க ஆசிரியர்களை வேறு பாடசாலைக்கு எடுக்க பார்க்குறாங்க. அப்போ அந்த சில இடங்களில் அப்படி பாடசாலைகளை மூடக்குள்ள அந்த மாணவர்களுக்கு போகிறதுக்கு வேறு பாடசாலைகள் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் கடும் தூரம், அவங்க போகவே மாட்டாங்க. அதனால அரசாங்கம் இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கான இப்படியான பின்கதவான முயற்சிகள் எடுக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடால் மாணவர்களில் கல்வி உரிமை தான் இல்லாமல் போகும். சில பாடசாலைகளுக்கு நாங்கள் காண்றோம் பாடசாலை கிளாஸ்களை ஒன்றாக்குறாங்க. சில பாடசாலைகள் சொல்லியிருக்காங்க 15 பேர் இல்லாட்டி A லெவல் கிளாஸ்கள் ஆரம்பிக்க வேணான்ட்டு. இப்போ இது மாணவர்களோட கல்வி உரிமை தானே இல்லாமல் ஆக்குறது. அவங்க வேறு பாடசாலைக்கு போக மாட்டாங்களே. அதாவது அரசின் செயல்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தவறான செயல்பாடு. இது உண்மைக்கும் மாணவர்களோட கல்வி உரிமை தான் இல்லாமக்கிற செயல்பாடை நாங்கள் காண்றோம். அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கணும் ஒரு பக்கத்தால். மறுபக்கத்தால் விசேஷமாக காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஆசிரியர்கள் எடுக்கிறது உடனடியாக செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம்.